பஸ்ஸை மறிங்கடா, ஃப்ளைட்டை மறங்கடா, ட்ரெயினை மறங்கடா, ஆம்புலன்ஸை அடிச்சு உடைங்கடா, ஆம்புலன்ஸ் டிரைவரை இழுத்து ஐடி கார்டை பிச்சு எரிங்கடா. என்ன தம்பி, என்ன ஏன் அதிமுக சேர்ந்துட்டியாதுவும் இது வேலையில அதிமுக இறங்கி பண்றதாச்சு? ஆமா தம்பி, இந்த மாதிரிலாம் பண்ணா பிடிச்சி உள்ள வச்சிடும். பொது சொத்துக்கு சேதம் விளைப்பதாக எண்ணி உன்னை அபராதம் போட்டு உன்னை உள்ள அனுப்பிடுவாங்க தம்பி. இந்த மாதிரிலாம் பேட் என்ன வேணா நடக்கட்டும். ஐயோ, நீ என்ன நடந்துகிட்டு இருக்கு? இப்ப வந்து அபராதம் சட்ட ஒழுங்கு தான் முக்கியமா? எதுக்கு அடிச்சு உடைக்கணும்? என்ன பிரச்சனை? தானே தலைவன் ஏர்போர்ட் மூர்த்தியை கைது பண்ணியிருக்காங்க. கலவரமா வேணாம் கைது பண்ணாங்களா? ஆமாமா. ஏன், என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? நேத்து அவதான் நடு ரோட்ல ஏதாவது கறி சண்டை போட்டுட்டு இருந்தாரு. அவருதான் வந்து பிச்சுவா மூர்த்தியாக சண்டை போட்டுட்டு இருந்தாரு. எதுக்கு அந்த ஸ்டண்ட்டுக்காக தான், அந்த ஸ்டண்டை பாராட்டி இந்த தற்காப்பு கலையை சிறையிலும் வந்து சொல்லிக் கொடுக்குமாறு கைதிகளுக்கு வந்து ஒரு நல்ல எஜுகேஷன் இருக்கட்டும். ஏன்னா வெறுமன கைதிகளுக்கு வந்து லைப்ரரி இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் பத்தாது. கூடுதலாக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸாக பிச்சுவாஸ் தொழில்படி அப்படிங்கிறது கற்றுத்தருமாறு அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஆமாமா, நைட்டோட நைட்டா கூட்டு போய் இன்னைக்கு நைட்ல இருந்தா நீங்க கிளாஸ் ஆரம்பிங்க அப்படி கூட்டு. அவரு தானடா இது பாதிக்கப்பட்டவர் தானே அவரு? அதுதான் இல்ல, ஆக்சுவலா சீனே அங்க வேற. நம்ம தான் வந்து தப்பா புரிஞ்சிருந்திருக்கோம். என்ன சொல்ற? எப்படி சீன் வேற? இவரு இதுதானே நான் பார்த்தேன். இவரு அடிச்சாங்க, அவங்க அடிச்ச செருப்பால அடிச்சாங்க, இவரு கீர்த்தினாரு, அதான போச்சு. இவர் 1001 எம்ஜிஆர் நம்ம நினைச்சோம். அவர் அது கிடையாது. அவர் சிங்கம் முன் பிரகாஷ் ராஜா இருந்திருக்காரு. ஒரு நில அபகரிப்பு வழக்கு, அந்த வழக்குல நடந்த சண்டையினால இந்த விசிகா தோழர்கள் அவர் தாக்கி இருக்கிறார். இந்த முழு விவரமும் நேற்று தான் வந்திருக்குது. ஆமா, அது என்ன விவரம்? டிவில போறத நேரா பார்க்கறத கூட இதெல்லாம் வள்ளுவர் சொல்லியிருக்கிறாப்ல. என்ன சொல்லியிருக்கிறாப்ல? கண்ணால் காண்பது போய், காதால் கேட்பது போய், தீர விசாரிப்பதே மெய். விசாரிச்சிருவோமா? ஆக இப்ப வந்து நம்ம வந்து டிவில போடுற அந்த விஷுவல்ல கூட நம்ம நம்ப முடியாது. இப்ப அதுலயும் நிறைய நம்ம ஃபேக்ட் செக், உண்மை தன்மை தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குது. ஏன்னா அது பாதியில இருந்து அடிச்சாங்களா, அதுக்கு முன்னாடி யார் அடிச்சாங்க அதுவும் நம்மளுக்கு தெரியாது இல்லையா? பாடுறதுக்கு தாண்டா சொல்லிக்கிறாப்ல அவரு. நீரை விசாரிக்கணும், ஏதோ கண்ணில் நடக்குதுன்னு பாத்துறாரு. அதனாலதான் கலாக்காரன் கலை வந்து அப்பயே சொன்னாரு, என்னது, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சொல்லியிருக்கிறாரு. அதனால அந்த குரலுக்கு ஏற்ப என்ன நடந்திருக்கு? டைரக்டா இவரு செருப்பால அடிச்சு திரும்ப இவர் கத்தியால தாக்கலையா அவரு? இல்ல. அப்புறம் அகம் டிவி வழி அகத்துக்குள் செல்வோம். ஓகே. ராயப்பேட்டை காவல் நிலையத்துல ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய கட்சிக்காரங்க போய் ஒரு 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை அபகரிக்கிறாங்க. இதனால ஏற்கனவே மிக கடுமையான கோபத்துல ஏர்போர்ட் மூர்த்தி வந்து பல முறை வந்து அதற்கு காரணமாக இருந்த மயிலாப்பூர் பகுதி பொறுப்பாளர்களை நான் சும்மா விட மாட்டேன் பல இடங்கள்ல பேசுறதா எங்களுக்கு செய்தி. புரியுதா? என்னன்னா நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி இருக்கிறாப்புல, ஏர்போர்ட்டா இப்ப இப்படி சொல்லிட்டாப்புல மட்டும் சரியா போயிடுமா? எல்லாம் அடைமொழி வந்து சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. அடைமொழி வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. யாரு கொடுத்தா தெரியல. சரி, ஏர்போர்ட் மூர்த்தி அவர் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, அவங்க கட்சிக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சிக்காரங்க, அவர் கட்சிக்காரங்கன்னு சொல்றாங்க. அவர் வந்து இதுதான் இது அமைப்பு தானே வச்சிருக்காரு. அப்படியா? புரட்சி தமிழகமா? புரட்சி தமிழகம் அது என்ன? அங்க அவருக்கு எங்கடா கட்சியில நிர்வாகம், நிறுவனம், அமைப்பு. அவர் அந்த கட்சின்னு சொல்றாப்புல, அதுக்கு ஒரு லெட்டர் பேர்டு வச்சிருக்காப்புல. அப்படி அவங்களோட லெட்டர் பேர்டை வைத்து கொண்டிருப்பவர்கள்லாம் போய் ஒரு 3 கோடி ரூபா பெருமானம் உள்ள ஒரு சொத்தை வந்து அபகரிப்பு செஞ்சிருக்கிறாங்க. ஏன் அபகரிப்பு செய்யறாங்க? மீட்டுருவாக்கம் செய்யறாங்க சொல்லுங்க. சரி, மீட்டுருவாக்கம் பண்றாங்க. சும்மா கடந்த நிலத்தை சுத்தி கையில எடுத்துக்கிறாங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்னு ஒரு மீட்டுருவாக்கம், அந்த நிலத்துக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுப்போம், ஒரு ஆதரவு கொடுப்போம். நான் வடிவேல் சொல்ற மாதிரி ஒண்ணு இல்லாத நம்ம ஆதரவு கொடுப்போம்டா. ஒரு நில ஆதரவு கொடுக்கறதுக்கு போயிருக்காங்க. அப்படி நில ஆதரவு கொடுக்கிற அந்த சம்பவத்தை ஒட்டி அதனால ஒருத்தவங்க பாதிப்படைவாங்கல்ல, அவங்க விசிகா தோழர்கள்ட்ட உதவி கேட்டு இருக்கிறாங்க. அதற்காக விசிகா தோழர்கள் அந்த பாதிக்கப்பட்டவங்களை கூட்டு போய் வழக்கு கொடுத்துருக்காங்க காவல் நிலையத்துல. அப்ப வழக்கு கொடுத்தா என்ன ஆகும்? உரியவர்கள்ட்ட உரிய பொருளை ஒப்படைச்சிருவாங்க. இதனால கோபம் கொண்டு விசிகாவினர் மேல, டேய் உங்களால தான்டா அடே பெரியப்பா உனக்கு வைக்கிறடா பெரிய ஆப்பா அப்படின்னு அப்படியே மிரட்டி இருக்காப்புல போல. இவரு மூர்த்தி மிரட்டி இருக்காப்புல. அப்ப இந்த தோழர்கள் மீது எப்பயாவது நான் வந்து தாக்குதல் நடத்துவேன் அப்படிங்கறத பல மேடைகள்லயும் அவர் பேசி இருக்கிறாராம்.
அப்படியா? ஆமா, அப்படி இந்த தோழர்கள் இப்படி டிஜிபி அலுவலகம் ஒட்டி இருக்கிற ஒரு டீ கடையில வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி அவருக்கு தெரிந்து இவர்களை தாக்கணுங்கிற இன்டென்ஷனோட நேரடியா அவருடைய பிச்சுவா பொருட்களை எடுத்துக்கொண்டு அந்த இடத்துக்கு போயிருக்கிறாரு. முதல்ல அங்கதான் வந்து அந்த தோழரை கத்தியால தாக்கி இருக்கிறாரு. தாக்கினதுக்கு அப்புறம் தான் இவங்க என்ன கும்பட்டு பேசிக்கிட்டே இருந்தா முதல்ல வந்து எழுச்சி தமிழர் குறித்து இழிவா பேசியிருக்கிறாங்க, விசிஐ குறித்து இழிவா பேசியிருக்கிறாரு. பேசிட்டு அப்புறம் பேசிட்டே இருக்கிறோம், டக்குன்னு எடுத்து இப்படி சரக்குன்னு கோடு போட முயன்று இருக்கிறார். அப்பதான் அவங்க ஜெர்க்காயிடே என்னடா இது இப்படி பிஹேவ் பண்றாப்புல அப்படின்னு அக்கம் பக்கத்துல வந்து அவங்க உஷாராகி அதுக்கப்புறம் இவர் திரும்பி தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே நீ வந்து தொடர்ந்து தலைவர் இழிவுபடுத்தி பேசுற, மேடை போட்டு இப்படி விசிக இழிவுபடுத்தி பேசுற, பத்தாவதுக்கு இப்படி அந்த சம்பவத்தை மனசுல வச்சுட்டு வந்து இப்படி ஒரு தாக்குதல் நடத்துறியே அப்படின்னு இவங்க திருப்பி 4 நிமிஷத்துக்கு செருப்பால் அடிச்சிருக்காங்க. அதுதான் வந்து நம்ம ஊடகத்துல பார்த்தா அந்த 4 நிமிஷம் செருப்படி காட்சி. ஒரு தடவை பாத்துறீங்களா ப்ளீஸ்? அப்ப இவருதான் ஃபர்ஸ்ட் தாக்கியிருக்காரா? ஆமா, நீங்க யோசிச்சு பாருங்க. இவர் ஒரு நில அபகரிப்பு பண்றாரு, அத வந்து சரி நில ஆதரவு பண்றாரு. அதற்கு எதிராக பாதிக்கப்பட்டவங்க கூட நின்று அவங்களுக்கு சட்ட ரீதியா உதவி பண்ணியிருக்கிறாங்க விசிகாவினர். காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று வழக்கு போட செய்து அதற்கப்புறம் அந்த உதவிகள் பண்ண காரணத்துக்காக அவங்களுக்கு எதிராக பிச்சுவா வீசி இருக்கிறார். என்ன ஆதரவு கொடுத்தாலும் செருப்பால் அடிக்கிறது தப்பு தானே. செருப்பால் அடிக்கிறது பிச்சுவா எடுத்துட்டு வந்து ஹேண்ட் நைஃப் வச்சு உங்களை வெட்ட வருவான். அப்ப அவங்க எங்கதான் போவாங்க? அவங்க டீ குடிக்க வந்திருக்காங்க, டீ கிளாஸ் எடுத்து அடிக்க முடியும்? கடைக்காரர் திட்டமிட்டாரா? ஆமா, கையில கத்தி வச்சிருக்கிறது வந்து ஆயுதம் தாங்கிய இது வராதா? அப்புறம் அது எதுல வருது? என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒரு ஆயுதம் வச்சு சொல்லுவாங்களே, ஆயுதம் வச்சு உண்டர் ஏதோ சொல்லுவாங்க, கடுமையான ஆயுதம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களே, கத்தி இந்த மாதிரி விஷயம் அறுவலாம் வச்சுக்க கூடாது. அது அப்படி நீங்க பார்க்க கூடாது, அது வேற ஆங்கிள் பார்க்கணும். அவரு வீட்டுல காய்கறி நறுக்கிட்டு இருந்திருக்காப்புல, டக்குன்னு போன் பண்ணி நம்ம நில ஆதரவு வந்து கெடுத்து விட்ட அந்த நல்லவர்கள்லாம் வந்து அங்கதான் இருக்காங்க அப்படின்னு. அப்படியா, இரு உடனே வரேன்னு பாக்கெட்ல போட்டு வந்துட்டேன். ஆமா ஆமா, அதனால கொஞ்சம் அப்படியே தோழர்களையும் வெட்டி இருக்கிறாரு. இப்ப இதையொட்டி வந்து ஏன்பா இப்படி ஒருத்தர் சொல்றீங்க? ஒரு தற்காப்புக்காக அவர் யூஸ் பண்ணது போய் ஊடகத்துல வந்த கட்ட மட்டுமே பார்த்துட்டு பாருங்க இவங்கதான் செருப்பால் அடிக்கிறாங்க, நீங்க போய் ஏர்போர்ட் மூர்த்தி மேல இவ்வளவு பெரிய பலிய போடலாமா? அவரு பாவம் இல்லையா? அவருதான பாதிக்கப்பட்டாரு, அவரு மேல இப்படி ஒரு நில ஆதரவு கொலை முயற்சி இதெல்லாம் சொல்றீங்களே, அவரு பார்க்க அப்படியாங்க தெரியுது அப்படின்னு கேட்க தோணலாம். அவர்களுக்காக அகத்தின் வழியே அகட்டிவிக்கு போவோம். ஆமா, என்ன உங்க மேல நிறைய வழக்கெல்லாம் இருக்காங்க, என்ன சொல்லுங்க காட்டுங்க, ஒரு எஃப்ஐஆர் காட்டுங்க. கிரைம் நம்பர் 1784392 ஐபிசி, கிரைம் நம்பர் 222 அதாவது 2004, 363 442 392 அப்புறம் 397 ஏர்போர்ட்ல கிரைம் நம்பர் 1785 98ல ஆகிய வழக்குகள் உங்கள் மீது இருக்கு. ஓ, இவ்வளவு படிச்சிருக்காரா அவரு? படிச்சிருக்கானே, ஏர்போர்ட் மூர்த்தி இவ்வளவு படிச்சிருக்காரா? ஐபிசி எல்லாம் படிச்சிருக்காரா? ஏதோ ஐபிசி படிக்கிறது இல்லன்னு இது. ஐயோ, ஐபிசினா பிபிசின்னு ஒரு சேனல் இருக்கு, அது ஐபிசின்னு ஒரு சேனல் இருக்கு. அது ஐபிசி, இது ஐபிசினா குற்ற வழக்கு. இது என்னது? இது இந்திய தண்டனை சட்டம் சொல்லுவாங்கல்ல, இந்தியன் பீனல் கோடு. ஆமா, அந்த இந்தியன் பீனல் கோடு கீழே இந்த பிரிவுகள்ல வழக்கு வாங்கி இருக்கிறாருன்னு குற்றம் என்ன அது? அப்படியா? ஒரு வாட்ஸ் நம்பர் என்ன மார்க் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? பட்ட பிடிப்பு நினைச்சப்பா. அட நீங்க வேற, அது குற்றம் என்ன பிளஸ் அதுக்கு வந்து போடப்பட்டிருக்கிற ஐபிசி என்னது? ஆமா, இப்ப பிஎன்எஸ் அப்ப ஐபிசி. அப்ப அக்யூஸ்டா வந்தாலே அட ஹிஸ்டரி சீட் இருந்தாது. ஹிஸ்டரி சீட்ரா? ஓ, அது ஆபிச்சுவல பண்றா. அப்படியா? ஆபிச்சுவல பண்றா. அதாவது நம்ம கிங்கேசங்கர் போல இவரு. ஓ, புரியுதா? தொடர குற்றவாளியா? ஆமா. ஓஹோ, அப்ப இப்படியான ஒரு நபரு இதை வந்து விசிகா தோழர்கள் நியாயத்தை தட்டி கேட்டாங்கனால அவங்க மேல வஞ்சம் வச்சு பழிச்சிட்டு இருக்காரு. அவங்க தான் தற்காப்புக்காக திரும்பி செருப்பால் அடிச்சிருக்காங்க. தற்காப்புக்காக செருப்பால் அடிச்சிருக்காங்க. தற்காப்புக்காக செருப்பால் அடிச்சது வந்து தப்பு. அப்படின்னா ஒரு நில ஆதரவுக்காக தோழர்களை வந்து நியாயம் கேட்ட தோழர்களை தாக்குனது கத்தியால் சீண்டியது, கத்தியால் சீண்டியது எந்த வகையில சரி? அவர் கட்டெல்லாம் போட்டிருக்காரு, போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்திருந்தாரு. அந்த நேரத்துல வந்து என்ன பண்றான் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட நான் தானே, அவங்க இதுக்கு போய் ஆஸ்பத்திரியில உட்கார்ந்து இருக்காங்கன்னு கிக்கி விக்கி கேஸ் கொடுக்க சொன்னா அதெல்லாம் கேஸ் எல்லாம் எடுக்க மாட்டாங்க, எனக்கு ஆதரவு இருக்காது
அப்படி சொல்லி ஒரு கேஸ் எல்லாம் கொடுக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லி இருந்தா நேத்து. ஏன் அப்படின்னா அதான் இப்ப நம்ம சொன்னோம்ல இந்த விவகாரம் எல்லாம் வெளியே வருங்கிறதுக்காக கேஸ் கொடுக்கல. இந்த விவகாரம் நம்ம நேத்து சொல்லிருந்தோம், இவரா கத்தியால கீச்சிருக்காரு அதனாலதான் அவர் கேஸ் கொடுக்கலன்னு. அது மட்டும் கிடையாது, வெளில வந்துடும். ஆமா, அப்படிங்கறதுனாலதான் அவர் வழக்கு கொடுக்கலங்கிறது நம்ம புகார் கொடுக்கல நம்ம பேசியிருந்தோம். இப்ப இந்த சம்பவங்கள் இந்த பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் என்ன புரியுதுன்னா, அவர் அந்த ஒரு சம்பவத்துக்காக மட்டும் இல்ல, இவங்க மேல நம்ம புகார் கொடுக்க போனா நம்ம எதுக்காக நம்ம அவங்களை கீச்ச போனோம், அதுக்கு பின்னாடி நம்ம பண்ண நில ஆதரவு என்ன அப்படிங்கறதெல்லாம் பொதுவெளியில சொல்லிடுவாங்க, நம்மளை அம்பலப்படுத்திடுவாங்கிறதுனாலதான் இருந்தாலும் அந்த புகாரை கொடுக்கல. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, விசிக தோழர்களை மத்தியானமே கைது பண்ணிடுறாங்க. ஏன் அப்படின்னா டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி வைத்து இப்படியான ஒரு தகராறு நடந்தவையால இவங்களும் தாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில மத்தியானமே அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் விசிக தோழர் கொடுத்த புகாரின் அடிப்படையில தான் நைட்டு தான் இவரை அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப அவங்க மேல யாருக்கு புகார் கொடுத்தது? ஒரு கைகலப்பு நடந்திருக்குது இல்ல, அந்த அடிப்படையில காவல்துறை அவங்களை வந்து கைது செஞ்சு. அப்ப 2 பேர் மேல தான் வழக்கு போட்டுருக்கணும். யோசிச்சு பாருங்க, அவங்க மேலே வழக்கு போட்டுதான் கைது பண்ணிருக்காங்க. அதாவது பாதிக்கப்பட்டவங்கள மத்தியானமே கைது பண்ணிருச்சு காவல்துறை. பாதிப்பு ஏற்படுத்துறவங்க வந்து நைட்டு தான் அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப இந்த ஆள் வந்து மத்தியானம் போல என்னங்கிறாரு, அந்த தோழருக்கு வந்து கையில ஆழமா வெட்டுப்பட்டிருக்கு, கிட்டத்தட்ட 16 தையல் போட்டிருக்கிறாங்க. ஆமா, இப்ப நம்ம பேசிட்டே இருக்கும் போதே அந்த வெட்டுக்காயம் அல்லது அந்த இதை குறித்து ஸ்லைடு வேண்டாம், அது ரொம்ப வந்து குரூரலா இருக்குது, அதனால அது வேண்டாம், அது போட்டுறாதீங்க. என்ன அப்படின்னா அவருக்கு 16 தையல் போட்டுருக்காங்க. அப்ப அந்த எவ்வளவு ஆழமா வெட்டியிருக்காரு பாருங்க. அப்ப இது இன்டென்ஷனோட செஞ்சது இல்லாம வேற என்னன்னு பாக்குறது இதை. இப்ப இதை நக்கல் பண்ணி பேசுறாப்ல ஏர்போர்ட் மூர்த்தி, நான் தானே பாதிக்கப்பட்டேன், அவங்க எதுக்கு போய் ஆஸ்பத்திரியில படுத்திருக்காங்கன்னு கிக்கி பிக்கி பண்றாப்ல. இப்ப இதே ஏர்போர்ட் மூர்த்தி என்ன பண்றாரு அப்படின்னா, கைது செய்யும் போது சிரிச்சுக்கிட்டே பாருங்க பண்றாங்க அப்படின்னு சொன்னவரு சிறைக்கு பக்கத்துல கூட போகல, பாதி தூரம் வரும்போது நெஞ்ச பிடிச்சிட்டு ப்ரோ எனக்கு நெஞ்சு வலிக்குது, ப்ரோ எனக்கு நெஞ்சு வலிக்குது, எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு பிடிச்சி உட்காந்துறாப்ல. இதோ அந்த காட்சிகள். இது ஆக்ஷன் மேடம், மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இப்ப விசிக தோழர்கள் நோக்கி கிக்கி பிக்கி பண்ணல, அவங்க ஏன் ஆஸ்பத்திரிக்கு போறாங்க அப்படின்னு. இப்ப நீ எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போற? நெஞ்சு வலிச்சிருக்கா, நெஞ்சு வலிக்கு ஆஸ்பத்திரி போவாங்க, எங்கடா போவாங்க? அப்ப அவங்க ஏர்போர்ட்டுக்கு போவாங்க. ஆமா, பேர் ஏர்போர்ட் மூர்த்தி தானே, போக வேண்டியதானங்க. நெஞ்சு வலிச்சுன்னா ஆஸ்பத்திரி இதெல்லாம் விளையாட முடியாது. அவன நெஞ்சு வலியை வந்து யாரும் போய் சொல்ல முடியாது. நெஞ்சு வலினா நெஞ்சு வலிதான். அதே மாதிரி அரெஸ்ட் பண்ணும் போதே போயிட்டா போறேன் அப்படின்னு மண்டே ஆட்டிட்டு சிரிச்ச. இப்ப மட்டும் எப்படி நெஞ்சு வலி சொன்னாங்க? அது போற வழியில ஏற்பட்டிருக்கும். அதுல நம்ம போய் செக் பண்ணி பார்த்தா தெரிய போகுது, இசிஜி ஸ்கேன்ல தெரிஞ்சிடும் நெஞ்சு வலி வந்துச்சா இல்லையா, போய் சொல்றாப்லையான்னு. ஒண்ணு இல்லைன்னா தூக்கி உள்ள போட போறாங்க. உண்மைதான் பேசுறாரு. ஆமா, அப்ப அவருக்கு வந்து அவர் நெஞ்சு வலி உண்மை பேசாச்சும் இல்ல, நெஞ்சு வலி வந்திருக்கலாம்னு சொல்ல வரேன். நெஞ்சு வலி வந்திருக்குதப்ப, அது உண்மைதான். சரி, அது விமர்சிக்கல. இப்ப நம்ம தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கணும். என்னது என்ன அப்படின்னா, ஐயாவுக்கு வந்து அரசின் செலவுல பைபாஸ் பண்ணிருங்க. அரசின் செலவு தான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நான் சொல்றேன், நான் அரசின் செலவுல பைபாஸ். தம்பி, தமிழ்நாட்டுல பல லட்சம் ஆபரேஷன்கள் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ பைபாஸ் சர்ஜரி எல்லாம் இப்ப எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு. ஜுரத்துக்கு மாத்திரை கொடுக்குற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அரசு வந்து நீ சொல்லலாம்னு சொல்லாட்டியும் அவர் இப்ப அரசோட கட்டுப்பாட்டுல இருக்காரு. கைது பண்ண பிறகு அவர் அரசோட கட்டுப்பாட்டு, அரசு விருந்தினர். ஆமா, அரசு விருந்தினர் அவரு. இப்ப ஸ்டான்லி மருத்துவமனை கொண்டு போய் வச்சு நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அவருக்கு ஒண்ணுன்னா அது அரசு தான் பார்க்க போகுது. ஏன்னா யாராருக்கும் பாக்குது, ஏர்போர்ட் மூர்த்திக்கு பார்க்காதா? ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அரெஸ்ட் பண்ற 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் அப்படின்னு கிக்கி பிக்கி பண்ணவரு திடீர்னு நெஞ்சு வலிக்குது அப்படின்னா இல்லண்ணே, அப்படி சடனா வராதுல்ல. அப்ப அட்டாக் வருது அப்படின்னா இதயம் கொஞ்சம் பலவீனமா இருக்குன்னு பொருள். கரெக்டா? ஆப்வியஸ்லி இருந்தாலும் அப்படி சடனா வரும். ஆப்வியஸ்லி. அப்ப இதயம் அவ்வளவு பலவீனமா இருக்குன்னா கண்டிப்பா பைபாஸ் பண்ணணும். இல்ல அரசு வந்து ஏதாவது நிதி நெருக்கடியில இருக்கு அப்படின்னா ஐயாவுக்கு உதவுவதற்காக யூடியூப் புட்டஸ் காத்து இருக்குது. எதுக்கு, என்னத்துக்கு? ஐயா பைபாஸ் செலவை யூடியூப் புட்டஸே ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா நீங்க அரசே ஏத்துக்குறோம், யூடியூப் புட்டஸ் என்னடா? அரசுக்கு நம்ம ஆபரேஷன் 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா ஆகுமா? அத போய் யூடியூப் புட்டஸ் இது ஒரு வேலையா? அது அரசே ஏத்துக்குண்டா, 10 லட்சம் ரூபாய் ஏத்துக்குற அரசு வேலையா? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இவர் எவ்வளவு பெரிய செயற்பாட்டாளர், பொது ஆர்வலர், நிலத்துக்கு ஆதரவு கொடுத்தவரு, ஒடுக்கப்பட்ட பேசிக் கொண்டிருக்காரு. அப்ப அவரை காப்பாத்தானமா நம்ம? அதனால யூடியூப் புட்டஸ் அந்த செலவை ஏற்றுக்கொள்ளுது. தயவு செஞ்சு ஐயா பைபாஸ் பண்ணி ஐயா காப்பாத்து. ரொம்ப செலவு நீ மட்டும் உறுதி கொடுக்காது. அது இருக்கட்டும், நீ மட்டும் முதலாளி இல்லாத நேரத்துல நீ மட்டும் வாக்குறுதி கொடுக்காது. அவர் யாரு சொல்றதுக்கு? நான் சொல்றேன். நானு
அதெல்லாம் யூடியூப்ல சேர்த்துக்கும். அதனால தயவு செஞ்சு வந்து பைபாஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா ஒரு சமூக செயற்பாட்டாளரை வந்து நம்ம பேணி பாதுகாக்கணும். அது யூடியூப் ரொம்ப முக்கியம். உடம்பு தேவை இருந்தா பண்ணி விட்டுருவாங்கப்பா, அது எதுக்கு உனக்கு கவலை விடு. இப்ப நம்ம என்ன கேட்கறோம்னா, இந்த எண்ணிரண்டில் ஃபேமஸ் அந்த பாட்டு கொஞ்சம் பாடுங்க. இந்த பாட்டு எண்ணிரண்டு வயதில் அந்த பாட்டு ஃபேமஸ் ஆன சில பேனாக்கள்லாம் வந்து வரிஞ்சு கட்டி கொண்டு ஐயாவுக்கு ஆதரவு தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். என்னன்னு? எந்த ஐயாவுக்கு? எந்த ஐயாவுக்கு? இல்ல ஆதரவாளர், நிலத்துக்கு ஆதரவு கொடுத்து ஹிஸ்டரி சீட்டர் ஏர்போர்ட் என்ன ஆதரவா? என்னவா? என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு சமூக செயற்பாட்டாளர். அவர் மீது இப்படியான தாக்குதல் ஏற்படுத்தலாமா? அவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான போராளி. அவர் எவ்வளவு பெரிய முற்போக்காளர் அப்படிங்கிறாங்க. இதே பிரஸ் மீட்ல காலையில 4 நிமிஷம் செருப்படி வாங்கினார் இல்லையா, 4 நிமிஷம் செருப்படி வாங்கிட்டு 4 நிமிஷம் செருப்படி அவரு ஒரு நிமிஷம் இதுக்கு வால் சண்டை போட்டுருக்காரு. அதான் வால் சண்டை போட்டுட்டு செருப்படி வாங்கினார்ல, வாங்கினதுக்கு பிறகு ஒரு பைட்டு கொடுக்குறா டிஜிபி அலுவலக வாசல்லையே. என்னன்னா, ஆமா என்ன அடிக்க வந்தா திரும்பியும் வால் சண்டை போடுவேன், நான் என்ன பொட்டையா, நான் என்ன பொட்டையா அப்படியே சொன்னாரா? அப்படியே கேட்டிருக்காரு. சொல்ல மாட்டாரு அவரு, அவர் வாயால அவர் தான் கேட்டிருக்காரு. ஆதாரம் இருக்கா? வேணுமா? நான் கையில நான் மல்லிப்பூவை கட்டினு இருக்கிறேன், நான் பெட்டையா, நான் பெட்டையா, நான் பெட்டையா. ஆமாப்பா, என்ன இப்படி பேசி வச்சிருக்கிறாப்ல? இப்ப அவர் பழக்க தோசத்துல பேசிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இவரு சொல்ற வீரியத்தை பார்த்தா அவரு ரொம்ப கேஷுவலா பயன்படுத்துவாரு. நீங்க இந்த பொட்டை எங்க நான் பயன்படுத்துற மாதிரி கேட்டிருக்கு, வேற இடத்துல பயன்படுத்துறாருன்னு நினைக்கிறேன். அப்படியா? பொட்டை அப்படிங்கிற வார்த்தை பெட்டை கோழி, பெண் கோழி அதெல்லாம் கிடையாது. சமூகத்துல பெண்களை இழிவுபடுத்துறதுக்காகவும் திருநர் சமுதாயத்த மக்களை வந்து இழிவுபடுத்துறதுக்காகவும் பொதுவா பரவலா பயன்படுத்துற வார்த்தை. இது ரொம்ப தவறான வார்த்தை. இது எப்படி ஒரு முற்போக்காளர் வாயிலிருந்து எப்படி வருது? அவர் சொன்னார் அவன்கிட்ட. யாரு? அவர் முற்போக்காளர் சொன்னார். இல்ல, இந்த பேனாக்கள் அப்படிதானே அவரை பத்தி பேசுறாங்க, எழுதுறாங்க. இப்ப இவருக்கு ஆதரவா தான் தன்னை பெண்ணிய போராளின்னு சொல்லிக்கிற அந்த பேனாக்கள், நான் என்ன பொட்டையான்னு கேட்கிறேன், இவருக்கு ஆதரவா எப்படி பேசுறீங்க? எப்படி பேசுறீங்க சொல்லுங்க, எப்படி பேசுறீங்க? இப்ப இது மட்டும் கிடையாது, அவர் எழுதின ஒரு ட்வீட் ஒன்று காட்டுட்டுமா? அது ஏன்னா அதெல்லாம் வாயால் நம்ம வாயால் சொல்ல முடியாது. அதை இப்போ பேசி இப்போ ஃபுல் ஸ்க்ரீன்ல வரும் பாருங்க. இந்த மாதிரி எழுதினவர் தானே அவரு. இப்படிதான் தொடர்ந்து எழுதிட்டு இருக்காப்ல. இது வந்து கருத்தா? இது வந்து கருத்தா? இது வந்து ஒரு அமைப்பின் தலைவரா, கட்சியின் தலைவர், முற்போக்காளர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் வந்து இவர் வந்து அண்ணன் திருமாவை வந்து எதிர்க்கிறாரு. இவர் வந்து எதிர்த்து பேசுறாரு. இவர் இப்படி எல்லாம் இவர் வந்து பொது சமூகத்துல இழிவுபடுத்தி பேசுவாரு. இப்படி ஒரு கட்சியின் தலைவர், அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் ஒரு சிறந்த ஆகச்சிறந்த போராளி, அரசியல் ஆசான், அவர் எதிர்த்து இவர் வந்து அவதூறு கக்குவாரு. நாம வந்து இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். இப்ப எப்படி இந்த மாதிரி பொட்டன்னு சொல்றது, இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் எழுதுறவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க பாருங்க. சமூகத்துல இவங்களுக்கு ஆதரவு இருக்கு பாருங்க, நல்ல விஷயம் தான். தன்னை பெண்ணிய போராளின்னு சொல்லிக்குவாங்க, பேசுற ஆளுக்கு ஆதரவும் கொடுப்பாங்க. பெண்ணுக்கு எதிராக பேசுறவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, பெண்கள் இழிவுபடுத்தி பேசுறவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. இப்ப இந்த பேனாக்களுக்கு வந்து நீலம் மேடை போட்டு கொடுக்குது தொடர்ந்து. இது எப்படி? ஆமா, இது எப்படி ரஞ்சித் அண்ணன் தொடர்ந்து செய்யறாருங்கிறது தெரியல, நீலம் எப்படி தொடர்ந்து செய்யுதுன்னு நமக்கு தெரியல. இது மட்டும் கிடையாது, இந்த பேனாக்களுக்கு டிஃபெண்ட் பண்ணி தோழர் ஆதவன் தீட்சண்யா வரைக்கும் அண்ணன் வந்து எதிர்த்துக்கிறாரு. ஆமா, இவங்களை ஆதரிக்கணுங்கிறனால எதிர்த்துக்கிறாரு. இது இது என்ன வகையான நிலைப்பாடு சொல்றாங்க? ஆமா, மேடையில அவரே மேடையில வந்து எதிர்த்து பேசினாரு. இந்த பேனாக்கு வந்து டிஃபெண்ட் பண்றேன்ட்டு அவரே எதிர்த்து பேசினாரு. அவங்க மட்டும் தான் ஆதரவு கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொந்தளிக்கிறப்ப அவங்க மட்டுமா? முதல்ல இவருக்கு ஆதரவு தெரிவிக்கிற லிஸ்ட் எல்லாம் யாரு தெரியுமா? யாரு? மிக நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி தேசிடியா. யாரு? தேசிடியா. தேசிடியாவா? ஆமா. ஓஹோ. திராவிடம் பேசுகிற தோழர்களை வயது பாரபட்சம் இல்லாம இழிவுபடுத்தி பேசுனா அப்ப அவங்க முறையில தான் அவங்க நம்ம பேர் வைக்க முடியும். சரியா? அதனால தேசிடியா. அப்புறம் நான் சில போட்டோஸ் எல்லாம் காட்டுமா ஐயா? அந்த 2-3 போட்டோக்களை தட்டி விடுங்க. பார்த்தீங்களா? ஐயா அர்ஜுன் சம்பத். ஓஹோ. அப்புறம் நம்ம உண்டியல் ஃபேமஸ் இவரு. எல்லாம் ஒரு குரூப்பா தான் இருக்காங்க. அடுத்து நம்ம அண்ணன் ஆதரவு கொடுக்கிற ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கல்ல, சூப்பர். இப்ப இவங்க எல்லாம் எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரையும் கூட்டம் 30 பேர் கூட தேராது. ஏர்போர்ட் மூர்த்திக்கு எவ்வளவு ஆதரவு இருக்குமோ அந்த மாதிரி ஆதரவு தானே அவங்களுக்கு இருக்கும். அவருக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்கன்னா இவங்க எல்லாம் சேர்த்து 10 பேர் இருப்பாங்க. அவ்வளவுதான்.
இப்ப யோசிச்சு பாருங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒருத்தர் யோக்கியன்னு சொல்றாங்க, நம்ம அவங்க வந்து அதாவது சிம்பிளி தே சங்கீஸ் அவ்வளவுதானே. சங்கினா சக நண்பன் பூரா சங்கியத்தான் இருக்குது இருக்கிறாங்க. ஓகே, இப்ப இவருக்கு ஆதரவு ஒரு சங்கியை தான் ஆதரிக்கிறாங்க லிட்டரலி எல்லாருமே. ஆமா. இப்ப நம்ம இன்னொன்னு என்ன கேக்குறோம்னா, இப்ப இதுவே வந்து ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ அவர்களுக்கு வந்து ஒரு இஷ்யூ ஆச்சு. ஏன்னா அவர் வந்து ஒரு சிறுவர் கடத்தல் வழக்குல வந்து அவரை கைது பண்ணணும்னு போறாங்க. அதுக்கு பின்னாடி அது பிரச்சனை ஆகுது. இல்ல திமுகவும் காவல்துறையும் ஒரு தலித் தலைவரை முடக்க பாக்குது, ஒடுக்க பாக்குது அப்படின்னு பேசினாங்க. நீளத்துல தலையங்கம்லாம் வந்து எழுதுனாங்க. பகிரங்கமான எதிர்ப்பெல்லாம் தெரிவித்தாங்க. எப்படி அரெஸ்ட் பண்ணலாம், திமுக வந்து ஒடுக்குது அவங்கள அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ இந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அவரே ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேசும்போது அவரே அதை ஒத்துக்கிட்டாரு. என்னன்னு? ஆமா, நான் வந்து அந்த பெட்ரோலுக்கு உதவி தான் செஞ்சேன். அப்படியா கேக்குறீங்க? அப்படியே சொல்லிட்டாரா? அப்படியே சொல்லியிருக்காரு. உங்களை வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்காக வந்து மக்கள் எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நீதிபதி கேட்டார். இந்த மாதிரி விமர்சனங்கள் உங்க மேல இருக்கு. உண்மையாவே வந்து அது உதவிதானா இல்ல அவங்க சொல்ற மாதிரி கட்ட பஞ்சாயத்தா? பொண்ணு பெற்றவங்க அவங்க வந்து அழறாங்க. இது இந்த விஷயத்துக்கு நீங்களா இருந்தா என்ன முடிவு எடுப்பீங்க? ஐயோ, அப்ப அவங்க பண்ண விமர்சனம் எல்லாம் வீணா போச்சு எல்லாமே. இப்ப நம்ம என்ன கேக்குறோம்னா, நீலம் தலையங்கத்துக்கு மறுப்பு போடுவாங்களா அல்லது அதை திரும்ப பெற? அது எப்படி போடுவாங்க? விகடன் 1000 எழுதுது, 1,76,000 கோடி ஊழல்னு எழுதுனுச்சு, விகடன் எழுதுனுச்சு, எவ்வளவு பத்திரிகைகள் எழுதுனுச்சு, அட்டப்படம் போட்டு எல்லாம் சொன்னாங்க. அந்த கேஸே ஒண்ணு இல்ல, விடுதலை ஆராசா விடுதலை செய்யப்பட்டாலும் எழுதிட்டாங்க. இப்ப என்ன திரும்ப மறுப்பா எழுத போறாங்க? அது மாதிரி காத்தோட போனதுதான். குற்றச்சாட்டு எழுதுனதுதான் விமர்சனம் தான். புறப்பகண்டா தான். இப்ப அந்த தலையங்கத்தை விமர்சிச்சு நம்ம வீடியோ போட்டப்ப நமக்கு பதில் வீடியோ போட்டாங்க. அது ஒரு ஜனநாயக பூர்வமான கருத்து தானே? கருத்து தான். இப்ப இதுக்கு போடுவீங்களான்னு கேள்வி. அவரே ஒத்துக்கிட்டாரு. இப்ப அவரே வந்து நான் வந்து ஆமாங்க அந்த என்ன கடத்தல் வழக்கெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு தலையங்க எழுதணும். இப்ப நீலம் இல்லையா? இப்ப இதுக்கு எழுதணும்ல. அது மட்டும் கிடையாது. நம்ம அப்ப வீடியோல கேட்டது இது எப்படி நீங்க ஏத்துக்கிறீங்க, இது பண்ணிக்கிறீங்கிறப்ப அவர் வந்து எங்கள் சாதியை சேர்ந்த தலைவர், அவர் எங்கள் சாதிக்காரர், அதனால நாங்க ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற நிலைப்பாடு அவங்களோட பதில் அப்படிதான் இருந்துச்சு. ஆமா, அந்த விமர்சன வீடியோல அவங்களுக்கான பதில் அதுவா தான் இருந்துச்சு. அப்ப இதை எப்படி இதையும் அதே கண்ணோட்டத்தில் நீங்க ஏத்துக்குவீங்களா? இப்ப இவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பண்ணது அதே கண்ணோட்டத்தில் ஏத்துக்கீங்களா இல்ல இது எப்படி நீங்க நியாயப்படுத்த போறீங்க? இவருக்கு தான் பதில் சொல்லவே. ஏர்போர்ட் மூர்த்தி பத்தி என்ன பேசலையே அவங்க? பேசுங்கன்னு தான் சொல்றோம். ஏன் இதுக்கு ஏன் ஒரு தலையங்க எழுதல? இதுக்கு என்ன தலையங்க எழுத போறீங்க? இவரு பண்ண கத்தியால கீச்சத்துல அப்புறம் எழுதுவாங்க அவங்க. இப்ப அவரு முன்னாடி ஜெகன்மூர்த்தி அவர்கள் பண்ணது மட்டும் என்ன? அதுக்கு அவர் காதலர்களுக்கு ஹெல்ப் பண்ணாரா? காதலர்களுக்கு ஹெல்ப் பண்ணாரா? அவருடைய பெற்றோருக்கு ஹெல்ப் பண்ணாரா? காதலர்களுக்கு எதிர்ப்பா ஹெல்ப் பண்ணாருங்கயா. ஓஹோ, இப்ப அதுக்கு நீங்க ஒரு தலையங்கம் எழுதுவீங்கல்ல, அப்ப இதுக்கே ஒரு தலையங்கம் எழுதுவீங்க. இதுக்கு காதலை எதிர்த்த ஜெகன்மூர்த்தி ஒரு தலையங்கம் எழுதுவீங்க. அவரை நாங்கள் ஆதரித்தோங்கிறதையும் சேர்த்து எழுதணும்ல. இந்த ஊரின் பெயர் கொண்ட வன்மவாதிகள் எல்லாம் வந்து ஏன் இதை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க? புரியல. ஊரின் பெயர் கொண்ட வன்மவாதிகள். ஊரின் பெயர் கொண்ட வன்மவாதிகளா? புரிஞ்சவங்களுக்கு புரியும், புரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்க, புரிஞ்சவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. இப்ப அவங்க எல்லாம் ஏன் இதை பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்க? அப்படியே ரெக்கார்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, ஆதாரங்கள் ரெடி ஆயிட்டு இருக்கு. விரைவில் வந்து ஒரு அறிக்கையும் ஒரு வீடியோவும் ஒரு பாட்காஸ்டும் வெளிவரும்னு எதிர்பார்ப்போம். உட்காந்து 3-4 பேர் சேர்ந்துட்டு 3-4 மணி நேரத்துக்கு பேசுங்க. ஏன் சீக்கிரமா பேசி போடுங்க. இப்ப இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கறத சுருக்கமா சொல்லி என்ன அப்படின்னா, ஏற்கனவே தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை வந்து RSSம் பாஜகவும் நேரடியா வந்து விலைக்கு கூப்பிட்டாங்க, விலை பேசினாங்க. பிரகாஷ்ராஜ் பாஷையில சொல்லணும்னா தன்னை வித்துக்க கூப்பிட்டாங்க. அப்படி சொல்லுவாரு, அடிக்கடி சொல்லுவாப்புல, தனி வித்துக்காம இருக்கணும், தனி சேல் பண்ணாம இருக்கணும் ஒருத்தன் அப்படிமாப்ல. அது மாதிரி வித்துக்கிறதுக்கு அப்படி இன்னைக்கு அரசியல் களத்துல நிற்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர், பேராளுமை மிக்க தலைவர் வந்து எழுச்சி தமிழர் தான். அவருக்கு வந்து என்னென்னமோ போஸ்டிங் எல்லாம் கொடுத்தாங்க, பணம் எல்லாம் பேசிட்டு பாஜகவும் ஓப்பனா கூப்பிட்டாங்க. ப்ரோ நீங்க மட்டும் நம்ம கூட்டணிக்கு வந்துருங்க, உங்களுக்கு வந்து அத்வாலே போல, ராமதாஸ் அத்வாலே போல, வந்து நம்ம இவரு போல, பாஸ்வான் போல உங்களுக்கு ஒரு ஒன்றிய அமைச்சர் பதவி கொடுத்துறோம், நீங்க பாட்டு ஜாலியா இருங்க. எனக்கே சிரிப்பு வருது. ஒன்றிய அமைச்சர் அத்வாலே, ராமதாஸ் பாஸ்வான் ஒரு ஒன்றிய அமைச்சர் லெவல்ல வச்சிருக்கீங்க. அவரை ஏன்னா ஒரு சாதாரணமா இருந்தாலே அவர் எம்பியா இருக்காரா? எல்லா சலுகையும் அவருக்கு கிடைக்குது. ராமதாஸ் அத்வாலே ஓபனா சொல்றாரு, எங்களால எதுவுமே செய்ய விட மாட்டேங்கிறாங்க. எம்பிக்கும் ஒரு அமைச்சர், ஒன்றிய அமைச்சருக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருந்துட போகுது? சில புரோட்டோகால்ல வித்தியாசம் இருக்கும், மற்றபடி அதே அங்கீகாரத்தை மக்கள் கொடுத்துருக்காங்க. அந்த சலுகைகளை அவருக்கும் நடக்குது தானே. உனக்கு ஒன்னு ஏச்சுக்கிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சலுகை கிடைக்கிறது உங்க கூட வரணுமா? அவர் வந்து மறுத்துட்டாரு. அதுக்கு பின்னாடி சரி கொடுக்கறதா பிரைம் மினிஸ்டர் கொடுக்கறதா சொல்லு, நானே வர சொல்றேன். இல்ல சீஃப் மினிஸ்டர் கொடுக்கறதா சொல்லு, நானே கூப்பிட்டு பேசுறேன் அவர்கிட்ட. நானே வந்து
சொல்லிடுற தலைவா இது மாதிரி சீஃப் மினிஸ்டர் கொடுக்குறாங்களா, பிரைம் மினிஸ்டர் கொடுக்குறாங்களா, நீங்க அவங்க சைடு போங்க அப்படின்னு நானே சொல்லுவாங்க. நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்க? நான் ரெக்கமெண்ட் பண்றேன். திரும்ப அப்படி கூட ஒன்றே அமைச்சர்லாம் வேணாம். அதான் தலைவர் நீங்க என்ன வந்து அவரு பிஎம் போஸ்ட் கூட கொஞ்சம் பரிசீலனை பண்ணுவோம். தலைவர்கிட்ட பேசுறாங்க. ஓகே, இப்ப அதுக்கப்புறம் இல்ல ப்ரோ நீங்க கூட்டணி கூட வர வேண்டாம், கொஞ்சம் பார்த்து நீங்க என்ன வேணா கேளுங்க, நான் பார்த்து எங்க பேசுங்க, எங்களை சண்டை தலித் மக்களை எங்கள்கிட்ட வித்துருங்க அப்படின்னாங்க. அவரு இல்ல முடியாது, அதுக்கு வேற செத்துருங்க அப்படின்ட்டு சமப்பிச்சு அவரு வந்து முடியவே முடியாது அப்படின்னு சமரசம் இல்லாம சங்கீரை போட்டு சண்டை செஞ்சுட்டு இருக்காப்புல. அது மட்டும் இல்ல, சங்கிலுக்கு எதிரான புரோபகண்டா செட் பண்றதுல மிகப்பெரிய ஒரு ஆளுமையா இருக்காரு. இப்ப இதுதான் அவங்களுக்கு வந்து அவரால வர மாட்டேங்கிறா, சைலண்டா இருந்தாலும் ரகுவர சொல்ற மாதிரி எனக்கு சமாளிக்க முடியல, எந்த ஆங்கிள் அடிச்சு போட்டாலும் நிமிந்து வந்துடுறாப்புல. ஏன்னா அவங்க லெவலே அவ்வளவுதான். இப்படியாக ஒரு ஆளுமை, அதுவும் ஒடுக்கப்பட்ட மக்களிடம் பரவலாக பேராதரவு பெற்றிருக்கிறது. RSSக்கும் சங்கிகளுக்கும் பாஜகவுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. இப்ப இவரை எப்படி டேக்கிள் பண்றதுன்னு தெரியாம, டீல் பண்றதே தெரியல, இப்படியான ஏவல் நாய்களை பயன்படுத்தி அவருக்கு மேல ஏர்போர்ட் மூர்த்தி, ஏர்போர்ட் நாயின்னு சொல்லலாமா? ஏர்போர்ட் மூர்த்தின்னு சொல்றா. சரி சாரி, நான் வேற ஒருத்தர் சொன்னேன். இப்படியான ஆட்களை அனுப்பி அவர் மீது வந்து அவதூறு கட்டி விடுறது, அவரை பத்தி ரொம்ப கொச்சை பற்றி பேசுறது, அவர் நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பது, அவதூறு. அது மட்டும் இல்ல, எல்லா ஆங்கிள்லயும் அடிக்கிறது, எல்லா ஆங்கிள்லயும் எதிர்பார்க்காத ஆங்கிள் இருந்து அடிக்கடா அப்படின்னு அடிக்க விடுறது, இன்க்ளூடிங் சீமான் வரைக்கும். ஆமா, இவன் பேசுறதுலாம் கருத்து கிடையாது, இதெல்லாம் பச்சை அவதூறு. இப்படி ஒரு தலைவரை கருத்து ரீதியா எங்களால வெல்ல முடியல, சரி பார்கெயின் பண்ணி வெல்ல முடியல, அப்ப என்ன பண்ணலாம்னா அவதூறு போட்டு அவரை வந்து குலைத்தரலாம்னு பாக்குறாங்க. அதனாலதான் அந்த நாய்கள் குறைத்து கொண்டிருக்கிறது. இன்னும் வந்து குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, மேலவளவு அதை சுற்றி உள்ள பகுதிகளில் வந்து அங்க இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில இவங்க பரவலா சோசியல் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு RSS பயன்படுத்தி கூட ஒரு ஆளாகத்தான் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி இருக்கிறார். இதனாலதான் தலைவர் ஒரு முறை வந்து மதுரையில் நினைக்கிறேன், சரியா இருந்தா மதுரை அந்த பகுதியில் நினைக்கிறேன், அப்போ ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொல்கிறார், எவனாவது சாதி பெயரை சொல்லி நான் பறையன் அதனால் வந்து உங்களை ஒன்றிணைக்கிறேன் அதனால என் பின்னாடி வாங்க அப்படின்னு உங்கள் சாதி பேரை சொல்லி அவனாவது போலரைஸ் உங்களை பண்றான் அப்படின்னா அவனை வந்து செருப்பால் அடிங்க அப்படின்னு அதனாலதான் தலைவர் சொல்றாரு. இது வந்து யாருக்கு பிரச்சனையா இருக்கும்? என்னப்பா சாதியை சொல்லி இவங்களை வந்து போலரைஸ் பண்ணலான்னு பார்த்தா இவங்க எல்லாம் வந்து தெளிவா இருக்காங்க, சுயசாதி எதிர்ப்பு மனநிலைமை இருக்கிறாங்களே அப்படிங்கிறது யாருக்கு பிரச்சனையா இருக்கும்னா அந்த போல RSS ஏவல் நாய்களுக்கு பிரச்சனையா இருக்கும். அதனாலதான் தலைவரை குறித்து தொடர்ந்து அவதூறு பரப்பிட்டு வரான். இந்த சோசியல் இன்ஜினியரிங் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். பரவலா மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல எப்படி பாஜக ஜெயிக்குதுன்னா அந்த சோசியல் இன்ஜினியரிங்னால எல்லாரையும் தனித்தனியா. இப்ப இதற்கு வந்து உதவி செய்கிற ஆளாகத்தான் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி போன்ற நபர் இருக்கிறாரு. அவருக்கு வந்து காப்பாத்துறேன், அவருக்கு வந்து நான் கருத்துரிமையை கேட்கிறேன்னு பேனாக்கள் போறதோ நீளம் போன்ற அமைப்புகள் போறது அப்படிங்கிறது வந்து இது எப்படி சரியா இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. இறுதியா ஒண்ணுதான் வந்து நமக்கு சொல்றோம், கேட்டுக்கிறோம். நீளம் அமைப்புக்கிட்டையும் சரி, அண்ணன் பாரஞ்சித்துக்கிட்டையும் சரி, தயவு செய்து அம்பேத்கரை படியுங்கள்.